இன்றைக்கு இந்த சிலையோட வெள்ளி விழாவை நடத்தும் போது எனக்குள்ள பெருமை இன்றைக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய சாதனையை செஞ்சுட்டு நமக்கு இப்படி ஒரு வரலாற்று வாய்ப்பை தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி தந்துட்டு போயிருக்கிறார் என்ற எண்ணம் தான் இந்த பெருமைக்கு காரணம். பொதுவா குடும்பங்கள்ல சாதாரணமாக கேட்பாங்க, உன் அப்பா என்ன வச்சுட்டு போனாருன்னு கேட்பாங்க. என்ன கேட்டா, தமிழ்நாடு தொடங்குற இந்த கோதைமுனையில வள்ளுவர் சிலையில தொடங்கி தலைவர் கலைஞர் செஞ்ச சாதனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் தனிப்பட்ட ஸ்டாலினுக்காக செஞ்சாரா? இல்ல. அப்ப யாருக்காக செஞ்சாரு? தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் தமிழத்துக்கும் உருவாக்கி கொடுத்த சொத்துக்கள் இதெல்லாம். என்னை பொறுத்தவரையில் அவர் வழியில் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கு தமிழுக்கு உழைக்கிறது தான் என்னுடைய வாழ்நாள் கடமை. திருவள்ளுவர் சிலை அமைச்சு 25 ஆண்டுகள் ஆகிடுச்சுன்னு சொன்னதும் அதுக்கு பெரிய விழா நடத்தணும்னு நான் சொன்னேன். சில அதி மதாதிபிகள் உடனே சொன்னாங்க, ஒரு சிலை அமைச்சதுக்கு எதுக்கு விழா நடத்தணும்னு கேட்க தொடங்கினாங்க. அவங்க கேள்வியில அர்த்தம் கிடையாது, ஆனா உள்ளர்த்தம் இருக்கு. அவங்களுக்கு பதிலுக்கு பதில் சொல்ல தேவையில்லை. ஆனா நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, திருவள்ளுவர் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய உலக அடையாளம், திருக்குறள் தமிழர்களுடைய பண்பாட்டு அடையாளம். அதனால கொண்டாடுகிறோம், கொண்டாடுவோம், கொண்டாடிக்கிட்டே இருப்போம். இன்று நடைபெறுவது 50 விழா. ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா. ஐயன் திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்த பாறையும் இணைக்கிற கண்ணாடி இழைப்பாலம் திறப்பு விழா. வெள்ளி விழா மலர் வெளியீடு, திருக்குறள் கண்காட்சி, ஐயன் திருவள்ளுவர் தோரணவாயல் அடிக்கல் நாட்டுதல். இப்படி இந்த விழா சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. நேற்று ஐயன் திருவள்ளுவர் சிலையை விவேகானந்தர் பாறை இணைக்கக்கூடிய 37 கோடி ரூபாய் மதிப்பீடான கண்ணாடி இடைப்பாலத்தை திறந்து வச்சேன். அதை சிறப்பா அமைச்சிருக்கக்கூடிய இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த எதிலும் வல்லவர் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஏவா வேலுவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் 400 பக்கங்கள்ல திருவள்ளுவர் சில வெள்ளி விழா மலர் இலக்கிய வரலாற்றை கருவூலமாக உருவாக்கி தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வகையில 12 கோடி ரூபாய் செலவில் ஐயன் திருவள்ளுவரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் உலக பொதுமுறையான திருக்குறளை பறைசாற்றக்கூடிய வகையில 3D சீரொலி காட்சி அமைச்சிருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில் இந்த விழாவை சிறப்பா ஒருங்கிணைச்சு அதில் வெற்றி கண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி நடைபெற உழைச்சிருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர், பல்வேறு துறைகளை ஒருங்கிணைச்சு சிறப்பாக செய்து காட்டியிருக்கக்கூடிய முதன்மை செயலாளர் கார்த்திகேயன், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். தமிழரின் அடையாளமா சுனாமியையும் எதிர்த்து உயர்ந்து நிற்கிற இந்த வள்ளுவர் சிலை தான் நம்முடைய அடையாளத்தினுடைய பண்பாட்டு குறியீடு. திருக்குறளையும் திருவள்ளுவரையும் சொல்லிலும் செயலிலும் நெஞ்சிலும் தூக்கி சுமந்த இயக்கம் திராவிட இயக்கம். சமத்துவத்தை சொல்றதால தந்தை பெரியார் சொன்னார், நம் மதம் குரல் மதம், நம் நெறி குரல் நெறின்னு சொன்னார். குரல் மாநாடு நடத்தி திருக்குறள் புத்தகத்தை குறைஞ்ச விலைக்கு அச்சிட்டு கொடுத்தாரு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் குரல் என்பது வகுப்புறையில் மட்டுமல்லாமல் உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் பரவ வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய தமிழ்நாடு தலைவர் கலைஞர் அவர்கள்
திருக்குறள் தலைவராகவே வாழ்ந்தார், வலம் வந்தார். தலைவர் கலைஞர் அவர்கள் பள்ளி சிறுவனாக இருந்தப்போ முதல் முறையா பேச்சு போட்டியில கலந்துகிட்டு நட்பு என்ற தலைப்பில் பேசின போதும் திருக்குறளை தான் மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார். அப்போதிருந்து குறளாசான் வள்ளுவருக்கும் தமிழ் குறளும் தலைவர் கலைஞருக்கும் வாழ்நாள் முழுக்க நட்பு இருந்துச்சு. வள்ளுவத்தை போற்றுகிற தொண்டு இருந்துச்சு. திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் வாதாடி வள்ளுவர் படம் திறக்க வச்சவர் நம்முடைய தலைவர் கலைஞர். போக்குவரத்து அமைச்சரானதும் எல்லா பேருந்துகளிலும் திருக்குறளை எழுதினார். பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தப்போ எல்லா அரசு விடுதிகளிலும் திருவள்ளுவர் படமும் திருக்குறளும் இடம்பெற வச்சார். காவலர் பதக்கத்தில் வள்ளுவரை பொறிச்சார். தமிழ் அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட திருவள்ளுவர் ஆண்டு அரசின் சார்பில் ஏற்றுக்கிட்டு அறிவிச்சார். மயிலாப்பூர்ல திருவள்ளுவர் நினைவாலயம் அமைச்சார். சென்னையில வள்ளுவர் கோட்டம் கண்டார். குறளவையும் தீட்டினார். திருக்குறளுக்கு உரை எழுதினார். இப்படி திருக்குறளாகவே வாழ்ந்தார். இந்த சிலையும் சாதாரணமாக அமைக்கப்படல. இதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. வான்புகழ் வள்ளுவருக்கு வானொலியில சிலை வைக்கணும்னு 31/12/1975 அன்று அமைச்சரவையில் முதலாக தீர்மானம் நிறைவேற்றினாங்க. 1990ஆம் ஆண்டு சிலைக்கான பணிகள் தொடங்கப்பட்டுச்சு. ஆனால் தொடர்ந்து தடைகள் ஏற்பட்டுச்சு. 1997ஆம் ஆண்டு தான் துரிதமாக பணிகள் நடைபெற தொடங்கி இந்த சிலை அமைக்கப்பட்டுச்சு. கலைஞருடைய கனவுக்கு ஒரு கொடுத்த மாமனிதர் தான் கணபதி சபதி அவர்கள். அவர்தான் வள்ளுவர் கோட்டத்தையும் பூம்புகார் கோட்டத்தையும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையும் அமைச்சார். அவர்கள் அப்பா தான் சென்னையில் இருக்கக்கூடிய காந்தி மண்டபத்தை அமைச்சவர். இந்த கம்பீர வள்ளுவர் சிலைக்கு கலைஞர் காரணகர்த்தா என்றால் சிற்ப கலைஞர் கணபதி சபதி அவர்கள் தான் கலைகர்த்தா. இந்த சிலையை பற்றி சொல்லணும்னா திருக்குறளோட அதிகாரங்களை குறிக்கிற வகையில் 133 அடி உயரம். அதில் அறத்துப்பால் அதிகாரங்கள் குறிக்கிற வகையில் பீடம் 38 அடி. அறம் என்ற பீடத்தில் பொருளும் இன்பமாக 95 அதிகாரங்கள் சிலையா இருக்கு. தலைமீது தூக்கி முடிந்திட்ட கொண்டையை மகுடமாக கொண்டு இடுப்பில் பட்டாடையும் மார்பிலே மேல் துண்டும் வலது கையானது அறம் பொருள் இன்பம் என்பதை காட்டும் 3 விரல்களாகவும் இடது கையில் குரல் ஓலை சுவடிகள் இருப்பது போல அமைச்சிருக்கிறார் கணபதி சபதி அவர்கள். 7000 டன் எடை கொண்ட இந்த சிலையில் 3681 கற்கள் இருக்கு. இந்த கற்களை கொண்டு ஒரு சிலையை உருவாக்கலாம். ஆனா அதே ஒரு பாதையில தூக்கி நிறுத்தி வச்சிருக்கிறது தான் இந்த சிலையினுடைய பெருமை. 133 அடிக்கு சிலை வைக்க 180 அடிக்கு சாரம் கட்டி இதை அமைச்சாங்க. 500 சிற்பிகள் இந்த பணியில ஈடுபடுத்தப்பட்டாங்க. கணபதி சிவதி அவர்கள் சொன்னார், தஞ்சை பேரரசன் ராஜராஜ சோழன் அன்று கண்ட சிற்பக்கலை மரபை இன்று 1000 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞரிடத்தில் நான் காண்கிறேன் என்று சொன்னார். தஞ்சை பெரிய கோயிலை வடிவமைச்ச குஞ்சரமல்லனின் வம்சத்தை சேர்ந்தவன் தான் கணபதி சிவதி அவர்கள். சொற்சிற்பியாம் கலைஞரும் கற்சிற்பியாம் கணபதி சிவதியும் சேர்ந்து உலக வாழ்க்கை சிற்பியாம் வள்ளுவருக்காக உருவாக்கின சிலைக்கு நாம வெள்ளி விழா கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த திருக்குறள் விழாவை முன்னிட்டு சில அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன். முக்கடல் சூடும் குமரிமுனையில் இங்கிருந்து சுற்றுலா பயணிகள் அனைவரும் ஐயன் திருவள்ளுவர் சிலையை சென்றடைய பயனடைவதற்காக படகு சவாரி வசதியை மேம்படுத்துவதற்காக 3 புதிய பயணியர் படகுகள் வாங்கப்படும். முதல் படகுக்கு தியாகத்தின் உருவாகி தொண்டின் கருவாகி தமிழ்நாட்டின் வளர்ச்சி கடித்தமிட்ட பெருந்தலைவர் காமராஜர் பெயரும், 2ஆம் படகுக்கு தென்குமரியை தமிழ்நாட்டுடன் இணைக்க வலியுறுத்தி போராடி சாதனை படைத்த சாதனையாளர் மார்ஷல் நேசமணி பெயரும், 3ஆம் படகுக்கு கனடாவில் பிறந்தாலும்
கண்ணீர் தமிழ் வளர்த்து வரும் திருக்குறளை மொழிபெயர்த்தும் தமிழ் இலக்கண நூலை எழுதியும் அழியா படைப்புகள் அளித்த ஜியு போப் பெயரும் என 3 பெயர்களும் அந்த படகுகளுக்கு சூட்டப்படும். இரண்டாவது அறிவிப்பு, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் திருக்குறள்ல ஆர்வமும் புலமை மிக்க ஆசிரியர்கள் பயிற்றுனர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கு பயிற்சி வழங்கி மாவட்டந்தோறும் தொடர் பயிலரங்குகள் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும். திருக்குறள் திருப்பணிகள் தொடர்ந்து நடைபெறும் திட்டம் வகுக்கப்படும். இதுக்காக ஆண்டுக்கு மாவட்டம் ஒன்றுக்கு 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, ஆண்டுக்கு 133 உயர்கல்வி நிறுவனங்கள்ல திருக்குறள் தொடர்பான கலை இலக்கிய அறிவுசார் போட்டிகள் மற்றும் கருத்தரங்குகள் நடத்த திட்டமிடப்படும். நான்காவது அறிவிப்பு, ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் கடைசி வாரம் குறள் வாரம் கொண்டாடப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, தமிழ் திறனை தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான திருக்குறள் மாணவர் மாநாடு ஆண்டுதோறும் நடத்தப்படும். ஆறாவது அறிவிப்பு, திருக்குறளும் உரையும் அரசு அலுவலகங்களில் எழுதப்படுறது போல தனியார் நிறுவனங்கள் எழுதுவதற்கு ஊக்குவிக்க உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இதோடு சேர்த்து குமரிக்கு வந்துட்டு இந்த பகுதியில் அறிவிப்பு செய்யாம நான் இருக்க முடியாது. தமிழ்நாட்டோட தென்கோடியில் அமைந்திருக்கிறது மட்டும் இல்லாம வள்ளுவர் சிலையால சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை இருக்கக்கூடிய வகையில் கன்னியாகுமரியுடைய பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். பேரறிஞர் சிலையாக இருக்கக்கூடிய வள்ளுவர் சிலையின இந்த வெள்ளி விழாவில் நான் மறுபடியும் சொல்றேன், திருவள்ளுவர் வெறும் சிலை அல்ல, திருக்குறள் வெறும் நூல் அல்ல, நம்ம வாழ்க்கைக்கான வாழும் கிடையமும். அது நம்மை காக்கும், நம்மை அழைக்க வரக்கூடிய தீமைகளை தடுக்கும், நம்மை மட்டுமல்ல காவி சாயம் பூச நினைக்கிற தீய எண்ணங்களையும் விரட்டி அடிக்கும். தனி மனிதர் முதல் அரசு வரைக்கும் நீதிநெறி சொன்னவர் நம்முடைய வள்ளுவர் அவர்கள். நாம் செய்ய வேண்டியது பள்ளிகளில் கல்லூரிகளில் அரசு அலுவலகங்களில் திருக்குறளை இன்னும் அதிகமாக இடம்பெற செய்யணும். இது அரசுக்கான உத்தரவு மட்டுமல்ல, தனியார் நிறுவனங்களும் இதை பின்பற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வள்ளுவம் வாழ்வியல் நெறியாக மாறட்டும், சமுதாயம் குரல் சமுதாயமாக மலரட்டும். வாழ்க கலைஞரின் புகழ், வாழ்க குரலின் புகழ். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் தமிழர் பொங்கல் திருநாளை சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இன்னாங்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு துணிவு இரக்க சிந்தை அறிவாற்றல் உயர்ந்த